தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் பொருட்களை அதிகளவில் கொள்வனவு செய்ய வேண்டாம் என நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பணிப்பாளர் அசில பண்டார தெரிவித்துள்ளார். அத்துடன் பண்டிகை காலத்தில் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது எனவும் அவர் பொதுமக்களுக்கு உறுதியளித்துள்ளார். எனினும் அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியில் எவ்வித தட்டுப்பாடும் இல்லை எனவும் கொள்கலன்களை பரிசோதிக்கும் இடவசதி குறைவாக இருப்பதாலேயே சிறு தாமதங்கள் ஏற்படுவதாகவும் தற்போது அந்த இடவசதிகள் விரிவாக்கப்பட்டு வருவதாகவும் இலங்கை சுங்க ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். இதேவேளை அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் மற்றும் வியாபாரிகள் சங்கத்தின் செயலாளர் சுப்பிரமணியம் இது குறித்து கூறுகையில், நாட்டில் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு இல்லை. இடைத்தரகர்களே செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கி விலைகளை அதிகரித்துள்ளனர். ஆஸ்திரேலியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பருப்பு வகைகள் மார்ச் மாத இறுதியில் நாட்டை வந்தடைய உள்ளன. ஏப்ரல் முதல் வாரத்தில் பருப்பு விலை மீண்டும் 265 முதல் 270 ரூபாய் வரை குறையும். சித்திரை புத்தாண்டு காலத்தில் எரிபொருள் விலை அதிகரித்தாலும் அத்தியாவசிய பொருட்களின் விலையில் அதிகபட்சம் 20 ரூபாய் மட்டுமே மாற்றம் ஏற்படலாம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிக்கையில், பருப்புக்கு கட்டுப்பாட்டு விலை இல்லாததால் சில்லறை விலையில் கடுமையான தலையீடுகளை செய்ய முடியாது. இருப்பினும் பொருட்கள் பதுக்கப்பட்டால் நுகர்வோர் விவகார அதிகார சபை ஊடாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சித்திரை புத்தாண்டுக்கு தேவையான 90% அத்தியாவசிய பொருட்கள் ஏற்கனவே கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.